இந்திய சுதந்திர வரலாற்றுல வெள்ளையர்களுக்கு சிம்ம சுப்பனமா இருந்தவர் தான் மாவீரர் பூலித்தேவர். அப்பேற்பட்ட பூலித்தேவரே தன்னுடைய படை தளபதியோட வீரத்தை பார்த்து மெச்சிருக்காரு. அவர் யாருன்னா அவர் தான் வெண்ணி காலாடி. இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல இருக்க வெண்ணி காலாடி அவருடைய நடுகள் பக்கம் வந்திருக்கோம். வெண்ணி காலாடியுடைய நடுகள் போர்களை வீர தீர செயலில் ஈடுபட்ட வீரருக்கு தான் நடுகள் வைப்பாங்க. இது வெண்ணி காலாடியுடைய நடுகள். இந்த நடுகள் யாரால வைக்கப்பட்டதுன்னா மாவீரர் பூலித்தேவர் அவர்களால் வைக்கப்பட்டது. யார் இந்த வெண்ணி காலாடி, அவருக்கு ஏன் பூலித்தேவர் நடுகள் வைக்கணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்றை திருப்பி பார்க்கணும். இந்திய சுதந்திர போராட்டத்துல வெள்ளையர்களுக்கு எதிராக முதல் எதிர்ப்பை பதிவு செஞ்சவர் தான் இந்த பூலித்தேவர். இன்னும் சொல்ல போனா வெள்ளையர்களால பூலித்தேவரை ஜெயிக்கவே முடியல. காரணம் பூலித்தேவர் பின்னாடி மிகப்பெரிய படைபலம் இருந்தது. படைபலம் வரும்போது அந்த படைகள்ல முக்கிய தளபதியா இருந்தவர் தான் இந்த வெண்ணி காலாடி. இந்த வெண்ணி காலாடின்ற பேர்ல இருக்க காலாடிக்கு என்ன அர்த்தம்னா காலாட்படை. காலாட்படைக்கு தளபதியா இருந்ததுனாலதான் இவருக்கு இந்த பேர் வந்ததுன்னு கூட சொல்றாங்க. இவருக்கு பெரிய காலாடின்னு இன்னொரு பேர் கூட உண்டு. இப்போ வெள்ளையர்களால பூலித்தேவரை ஜெயிக்கவே முடியல. வெள்ளையர்கள் என்ன பண்றாங்க, அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இன்றைய தென்காசி மாவட்டத்தில் இருக்க நெற்கட்டும் சேவல் அந்த பகுதியை நைட் டைம்ல அட்டாக் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. ஸோ அந்த பிளான் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, அந்த பகுதியை நைட் டைம்ல அட்டாக் பண்றதுக்காக அந்த பகுதியை சூழ்ந்திருக்காங்க. இந்த விஷயம் வெண்ணி காலாடிக்கு தெரிய வருது. உடனே வெண்ணி காலாடி என்ன பண்றாரு, தன்னுடைய படை வீரர்களை கூட்டிட்டு போய் வெள்ளையர்கள் முகாமிட்டிருந்த பகுதியில வெள்ளையர்களை எடுத்து சண்டை போறாரு. இந்த சண்டையில எதிரிகள் தாக்குனதுல வெண்ணி காலாடியோட வயிற்று பகுதி கிழிஞ்சு அவருடைய குடல் வெளியே வருது. வெண்ணி காலாடி உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய தலைப்பகையை எடுத்து வெளியில வந்த குடலை உள்ள எடுத்து போட்டு வயிற்றை தலைப்பகையால இருக்க கட்டிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எதிரிகளை சண்டை போட்டு வீழ்த்துறாரு. இப்போ வெள்ளையர்களை சண்டை போட்டு ஜெயிச்சாச்சு. இப்போ நெற்கட்டும் சேவல் ஒரு ஆபத்துல இருக்கு, வெள்ளையர்கள் தாக்க போறாங்க. இந்த தகவல் பூலித்தேவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இடத்துல வெண்ணி காலாடி என்ன பண்றாரு, காயத்தோட பூலித்தேவரை சந்திக்க போறாரு. தன்னுடைய வயிற்றுல காயம் இருக்கிறதுனால பூலித்தேவரை சந்திக்க போன அந்த இடத்துல வெண்ணி காலாடி நெல்லை தரு மாதிரி கீழே விழுந்துறாரு. உடனே பூலித்தேவர் அவரை தூக்கி மடியில வச்சு என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல இந்த மாதிரி நெற்கட்டும் சேவல் ஆபத்துல இருக்கு, வெள்ளையர்கள் தாக்க போறாங்கன்ற செய்தியை மட்டும் சொல்லிட்டு வெண்ணி காலாடி பூலித்தேவர் மடியிலேயே உயிரை விட்டாரு. நடந்த இந்த சண்டையில வெண்ணி காலாடியுடைய அந்த வீரத்தையும் தியாகத்தையும் கண்டு வியந்து போன பூலித்தேவர் அவருக்காக ஒரு நடுகள் வைக்கிறாரு. அந்த நடுகள் தான் இது. இந்த நடுகள் பாத்தீங்கன்னா இதுல அந்த வெண்ணி காலாடியுடைய உருவத்தை செதுக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் கையில வேல் வச்சிருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் தமிழருடைய போர்க்கருவியான வளரியை செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த நடுகள் சரியா எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போற வழியில இடையன்குளம்ன்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கிராம பகுதி மக்கள் வெண்ணி காலாடியை தெய்வமா இன்னைக்கு வழிபட்டு இருக்காங்க. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அறியப்படாமலே இருக்காங்க. அந்த வகையில இந்த வெண்ணி காலாடியும் ஒரு அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர் தான் இன்னைக்கு இருக்காரு. இந்த வெண்ணி காலாடியுடைய கதையை படிக்கும் போது அவர் ஆங்கிலேய படைகளை தோற்கடிச்சார்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அந்த ஆங்கிலேய படைகளுக்கு தலைமை தாங்கி வந்தது யாருன்னா கான் சாஹிப். இந்த கான் சாஹிப் யாருன்னா, கான் சாஹிப்ன்ற பேரை சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது, ஆனா இந்த பேரை சொன்னா கண்டிப்பா தெரியும். அவர் தான் மருதநாயகம். மருதநாயகம் வரலாற்றுல ஆங்கிலேயர்களுக்கு படை தளபதியாக செயல்பட்டு பிற்காலத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு ஆங்கிலேயர்களால தூக்கிலிட்டு கொல்லப்பட்ட ஒரு மாவீரன். பாளையக்காரர்கள் எல்லாமே தன்னோட கட்டுக்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய மாவீரனா திகழ்ந்தவர். அப்பேற்பட்ட மாவீரனே தோற்கடிச்சு ஓட விட்டவர் தான் இந்த வெண்ணி காலாடி. இந்த இடத்துல இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.